வெல்கம் டு ரேகாஸ் ஃபியூஷன். சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதை வடிகட்டிட்டு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் ஆன பருப்பு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அது கூடவே காஞ்ச மிளகாவும் புளியும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு தட்டில் மாற்றி ஆற விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பீசஸையும் போட்டு வறுத்து அதனோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆறுனதும் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே பேனில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. குவிக்காக ஒரு சாம்பார் பண்ணிடலாமா? 2 டேபிள் ஸ்பூன் பவுடரோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு அது கூடவே வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் அந்த தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வேக விடுங்க. 3 விசிலுக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சர்வ் பண்ணுங்கள். நான் மினி இட்லியோட சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.